திருச்சிற்றம்பலம். நாட்டை சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் தொழிந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு சேகர் ஐயா அவர்கள் திருமுறை வழியில் நமக்கெல்லாம் உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்ன திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினுக்கருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விலகின்படல் உண்ணிய புலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்றறுப்பது நமச்சிவாயவே. நன்னினின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கெனும் யாரையும் விடுக்கில் பிரானென்று வினவுவோமல்லோம் அடுக்கல்கள் கிடக்கெனும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம் பிரதிகட்களாம் அந்தனர் கருங்கலம் அருமறை யாங்கம் திங்கங்கலம் முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் சல்விலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்வான் நலன் குளமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விணிய தொண்டர்கள் கூடினார் அந்தெறி கூடிச் சென்றதும் ஓடினேன் முடிச்சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது முன்னேறியாகிய முதல்வன் முக்கணன் அந்நெறியே சரணாதல் சின்னமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாது நமச்சிவாயவே. நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே. ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. திருச்சிற்றம்பலம். புயர்கோன் பொழித்தலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விப்பில் அடைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை
அதுசார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே, நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாய. தொடங்கலாம். சிவாயனம். சிவாயனம் தொடங்கலாம் ஐயா. முறையா பாடி. கொஞ்சம் பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. ஒய்ஃபை மட்டும் வைங்கய்யா, மொபைல் டேட்டா வேண்டாம். உங்க வீட்டுல எது நல்லா இருக்குமோ அதை மட்டும் வைங்க. காணொலி அப்படியே தடைப்பட்டு நிக்குதுங்க ஐயா. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். வீட்டுல இருக்கிற வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கய்யா, ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணாதீங்கய்யா. அற்புதம். இது மீட் விடுங்க ஐயா, மீட் விடுங்க. அழகா இருக்கிறீங்க. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள் என்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். பல பெரும் புலவர்கள், முதுபெரும் புலவர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இந்த ஆன்மீக உரையாற்றுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடல்களை எல்லாம் கூட வந்து பாடுகிறார்கள். விநாயகர் பாடல், முருகன் துதி, அம்பிகை துதி, சாமி துதி, அப்புறம் அவர்கள் ஏதோ குரு துதி, பீடத்தின் துதி என்று சொல்லி அதிலே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் ஆகிறது. 5 இது வந்து தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நான் வந்து உரையாற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை வந்து அது வந்து ஏன்னா எப்பொழுதும் தான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்கக்கூடியவர்களும் தான் ஏதாவது பாராயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விநாயகர் பாடல் பாடலாம், அதோட ஒரு பிடியதன் உருவமோ இல்லைன்னா 5 கரத்தினை ஏதோ ஒன்று பாடலாம். என்றால் அதை போல வந்து ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. அதை நான் மாற்றி இருக்கிறேன். நமக்கு வேண்டியது என்னன்னா திருவருள் வேணும், குருவருள் வேணும். குரு என்பது யாரு? நமக்கு யாருன்னு தெரியல. இப்பொழுது யாரு? நமக்கு வந்து 4 பெருமக்களை வந்து வைத்துக் கொள்கிறோம். சாஸ்திரர்கள் எல்லோருமே நமக்கு வந்து குருவாகத்தான் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே இந்த குரு எல்லாம் இருக்கிறார்கள். இந்திய சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், நம்ம திருமுறைகள் அறிவில்லை. தனிப்பட்ட முறையில நம்மை அறியாமல் ஏதோ ஒரு மேலுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இச்சை இருக்கும். இப்போ 4 பிள்ளைகள் இருக்குன்னா சமமான அன்புதான் நம்ம செலுத்துவோம். ஆனா நம்மை அறியாமலே நம்ம தாய்க்கு ஒரு பிள்ளை மேலேயோ பெண் மேலேயோ இச்சை இருக்கும். அது போல அது அது வந்து ஒரு அது அறியாமலே வந்து பொருந்துவது, அது வேற ஒன்றும் இல்லை. அப்படி வந்து ஒரு குரு வந்து நமக்கு பொருந்தி இருப்பார். அது வந்து அதனால இந்த குருவர்கள் திருவர்கள் என்றாலே வந்து நமக்கு போதும். எப்பொழுதுமே நாம் வந்து ஒரு பலர் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்றேன். இப்ப அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு இதாக சொல்றேன். நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமானும் இவருக்கு வந்து வெப்பு நோய் வந்துடுது. எங்க செய்யனை திரு ஆலவாய் மேவி ஐயனே அய்யல் என்றால் செய்யனை பொய்யராம் அமனர்களும் சொட கையவே சென்று பாண்டியருக்காகவே தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் சரணாகதி தத்துவத்தை முன்னாடி செருகிறார். ஞானசம்பந்தரே பாடுறாரு. தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்று அருள் செய்யாளவாய் வஞ்சம் செய்து அமனர் குழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியருக்காகவே என்று பாட இந்த வெப்பு நோய் போக எல்லோரும் இதாகி அவனை அது வந்து அரண்மனை வைத்தியர்களாலேயோ அந்த சமணர்களாலேயோ எல்லா மந்திரங்களையும் சொல்லி தீர்க்க முடியாத ஒரு நிலையிலே அவர்களெல்லாம் விலகி போங்கள் என்று சொல்லி அவர்களால் கூட பக்கத்திலே நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கனல். அப்பொழுது அமைச்சரும் மங்கையர்க்கரசியாரும் இந்த இவர்கள் செய்த முன்னிரவிலே சைவர்கள் வாழ் மடத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளியுள்ள திருமணத்தின் மீது இவர்கள் தீயை வந்து ஏவி
அதை வந்து பற்ற வைத்த அந்த ஒரு தவறு அதனால்தான் இது விளைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே மன்னவனிடம் சொல்லுகிறார். அப்புறம் வந்து இதை தீர்ப்பது என்றால் ஞானசம்பந்த பெருமான் வந்தால்தான் தீரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே அப்படி என்றால் அவரை அழைத்து வா என்று சொல்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானை ஞானத்தின் திருவுருவிற்கு நான்மறையின் தனித்துணையை வானத்தின் இசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனொத்த மலர்கொன்றை செஞ்சடையான் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்குளிர கண்டார்கள் என்று அவர்கள் கண்டு தஞ்சமடைந்து, பெருமானை நீங்கள் தான் மன்னவனோட நோயை தீர்க்க வேண்டும் என்று விண்ணப்பிக்க, ஆவது நாம் ஈவது எல்லாம் நாம் செயல். இன்றைக்கு வந்து அந்த மீனவனை அவர்களை வாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பேன் விதியால் என்று அங்கே சொல்கிறார். அப்படி சொன்ன பிறகும் என்ன என்றால் இறைவனுடைய திருவுளம். ஏனென்றால் எல்லாமே ஆவதும் அழிவதும் அவன் செயல்கிறது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அவனின்றி அணு அசையாது. இப்போது நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இங்கே நடராஜன் வந்து இதை வந்து ஏற்பாடு செய்து அதை திருத்தொண்டு செய்கிறார். எல்லாமே பெருமானால் இயக்கப்படுகிறோம். அப்படி அதுதான் அந்த உயர்நிலை ஞானம். எல்லாமே இறைவன் செயல். நான் பட்ட இவர் பட்ட சொல்லிடுறாருல. ஏன்னா இன்றைக்கு வந்து அவரை பாதினை வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பேன் விதியாகி என்று சொல்லி விடுகிறார். இவரை அறியாமலே அந்த வார்த்தை வந்து விடுகிறது. இருந்த போதிலும் திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கருடைய அருளை இதற்கு தக்க நேரம் இதுதானா என்பதற்காக அங்கே வினவுவேன் வினவி அறிவேன் என்று சொல்லி காட்டுமா அது உரி பொறுத்து என்று ஒரு திருப்பதிகத்திலே வந்து விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு வந்து அந்த அருள் வந்து கிடைக்கல. மீண்டும் வந்து வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனடு தேரரை வாதில் நின்று அழிக்க திருவுளமே பாதி மாதுடனாய பரமனை ஞாலம் நின் புகழே மிக வேண்டும். புகழே மிக வேண்டும். எல்லாம் அருணாமமே சூழ்க. அந்த ஏகாரத்து பாருங்க தேற்றம். வையகமும் துயர்ந்துங்கிறது மாதிரி ஞாலம் நின் புகழே மிக வேண்டும். என் ஆலவாயில் புரியும் தென் என்றால் இனிய என்று பொருள். தெற்கே உள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த இனிய ஆலவாயிலை விட்டிருக்கக்கூடிய பெருமானே அங்கே போய் வினவுகிறார். அப்பொழுது அவருக்கு வந்து விடை, அதாவது இறைவனுடைய திருவருள் கிடைத்து விடுகிறது. அந்த திருவருள் கிடைச்சதாலதான் என்ன செய்யறாருன்னா அந்த கடைசி பாடல் வந்து அப்பன் ஆளவாய் ஆதி அருளினால் வெப்பன் தென்னவன் மீதுர மேதினிக்கு என்று தொடங்கி பாடுவார். அண்ணன் கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கூடல் ஆலவாயில வீட்டிருக்கக்கூடிய அது கடைசி பாடல் வந்து அது வாடல் மேனி அமனரை வாட்டிட. வாடல் மேனின்னா அவர்களை வந்து சூரிய வெப்பத்திலிருந்து இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் துறந்து இவைகளை எல்லாம் அனுபவிக்க கூடாது, நம்மையே வந்து துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்று அப்படியெல்லாம் கொள்கை உடையவர்கள். அந்த வாடல் மேனி அமனரை வாட்டிட மாடக்காழி சம்பந்தன், அந்த மாடங்கள் நிறைந்த காழியில் தலைவனான சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர், மதித்து போற்றி இறைவனை மதித்து போற்றிய இந்த பாடல்கள் வல்லவர்கள் பாக்கியவாளர்களே என்று சொல்லி கூடலாளர்கள் துணை விடை கொண்டு என்றார். அங்கே பெருமானிடம் விடைபெற்று செய்கிறார். அந்த பதிவு செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அந்த இதுல கடைசி. அப்ப என்ன செய்யறாரு இதுல வந்து நம்ம இப்போ பெரிய புராணம் நான் உங்களிடம் வந்து சொல்லியிருக்கிறேன். பெரிய புராணத்தையும் 1 to 3 வரை திருமுறையும் இது வந்து வகுப்பு போலதான் நடத்துறோம். இது வந்து உரை இல்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தொகுத்து உரை சொன்னோம்னா உண்மையான பொருள்கள் விளங்காது. பொதுவாக சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு தொடக்க நிலையில உள்ளவர்களுக்கு அந்த இதை வந்து வரலாற்றையே கதை போல அமைத்து சுவைபட அவர்களுக்கு பற்றுமாறு சொல்லக்கூடிய அது ஒரு இது இருக்கு. நம்ம இப்பொழுது உயர்நிலையில வந்து நாம் பயின்று கொண்டிருக்கும் போது நூலிலிருந்து வழுவாமல் என்ன ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதை பதத்துக்கு பதம் நான் வந்து பார்த்தாருன்னா உண்மையாக இங்க என்ன நடந்தது என்பதை நம்மால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அற்புத நிகழ்வுகள் இருக்கின்றன. இது எப்படியெல்லாம் வந்து இறைவனுடைய திருவிளையாடல் நிகழ்த்தி இருக்கிறது என்று அணுவாக ரசிக்க முடியும். இப்படி வந்து இந்த பெரிய புராண நூலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திருப்பதிகளுடைய அந்த தொடர்புடைய திருப்பதிகங்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் பார்க்க வேண்டும். இதில் 740வது பாட்டு. ஆழமே அமுதாக உண்டவா உண்டு வானவருக்கு அளித்து காலனை மார்க்கண்டையருக்காக காய்ந்தனை அடியேற்கின்று ஞானம் நின்புகழே மிக வேண்டும் நான் மறைகள் எத்தும் சீலமே ஆளவாயில் சிவபெருமானே என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தை வந்து இங்க போற்றி பரவி பாடினார்.
அதை சொல்றாரு என்றார். நாதர்தம் அருள் முன்பட்டு நாடிய மகிழ்ச்சி பொங்க. நாதர் முன் அருள் பெற்று என்று சேக்கிழார் இங்க என்ன சொல்றாருன்னா, அங்க இறைவனை போற்றி பாடிவிட்டு அந்த விடை கொண்டு கூடல் அளவாய் கோனை விடை கொண்டு என்று அங்க திருப்பதிகத்துல வந்து சொல்றாருல, அந்த கருத்தை அப்படியே எடுத்து சேக்கிழார் இங்க கோக்குறார். நாதர் அருள் முன்பற்று நாடிய மகிழ்ச்சி பொங்க போதுவார், இங்க போக போகிறவர் பணிந்து போற்றி, இறைவனை மீண்டும் வந்து பணிந்து போற்றி விடை கொண்டு அவரோட வந்து விடை பெற்று கொண்டு புனித நீற்று மேதகு கோலத்தோடும் புனித நீற்று திருமேனியராதான ஞான சம்பந்த பெருமான் இருக்காரு. எங்கெங்கே அணிய வேண்டுமோ அது இல்லாம வெந்நீர் சன்னித்த மேனி அமைத்து இறைவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நமது அடியார் பெருமக்கள்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி என்று சொல்லி அப்படியெல்லாம் இருப்பார். மேதகு கோலத்தோடுனா மேன்மையான என்று சொல்லுவதற்கு விருப்புறு தொண்டர் சொல்றேன். இவ்விருப்பத்தோடு வந்து ஞானசம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு அங்க ஆளவாய் சொக்கன் அரண் திருவடிக்கே பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர். தொண்டர்னா சாதாரண வார்த்தை கிடையாது. போக்குக்காகவோ பொருளுக்காகவோ தற்புகள் ஏற்றத்திற்காகவோ வந்து செய்யக்கூடியதெல்லாம் தொண்டு இல்லை. இயல்பாகவே வந்து இறைவனுக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள் இங்கே ஞானசம்பந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன் வந்த தொண்டர்கள். இங்கே ஆளவாயிலே சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள். முன்னதாகவே அவரை சூழ்ந்தார்கள் இல்லையா? அங்கே திருமணத்திற்கு போகும்போது ஆளவாயில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள்லாம் நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட தொண்டர். அந்த மேதகு விருப்பூறு தொண்டர் சேர சூழ மூதையில் கபாடம் நீடு முதல் திரு வாயில் சார்ந்தார். அந்த மூதைகள்னா அந்த கீழ்னா மதிலால சூழப்பட்ட ஆளவாய் ஆலயத்தை சூழ்ந்து இருக்கிற மதிலில் உள்ள முதல் வாயில் இருக்கு பாருங்களேன். கபாடம்னா அந்த முதல் வாயில்னு அந்த இடத்துல பாரு, கதவுன்னு கபாடம்னா அந்த முதல் வாயில் நீடு முதல் திரு வாயில் வந்து அங்க வந்து கோயிலுக்கு வெளியில வந்துட்டாருன்னு அப்ப ராஜகோபுரத்துக்கு வெளியில. அடுத்தது 742வது பாட்டு. அம்மலர் குழலினார்க்கும் அமைச்சருக்கும் அருள வேண்டி செம்மணி பலகை முத்தில் சிவிகை மீது கொண்ட போது சிவிகை. அதாவது இது எதற்காக வந்து அருள்றாரு? இந்த ஒரு காரியம் சூழ்ந்த சூழ்நிலையிலையும் வந்து திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே. இப்பொழுதே புறப்புற சமயத்தார்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பொய்யை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அறியாமல் துணை கூடியவர்களும் பொய்யையே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் எல்லாம் ஒரு பொய்யாலேயே வந்து இன்றைக்கு தமிழகம் சூழப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கொடிய இடர் சூழல் அப்ப இருந்திருக்கு. இப்ப வதந்திகளை பரப்பி விடுறது. இந்த போயபல்ஸ்ன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான், நான் பொய்ய திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கான்னு. அப்ப வந்து அந்த 2ஆம் உலக போறப்ப அதே வந்து உண்மையாகி விடுமா? பொய்ய திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதே உண்மையாகிவிடும்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு சித்தாந்தத்தை வந்து சொல்லி மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே தான் இப்போ வந்து செய்து கொண்டிருக்காரு. இந்த சூழல்லையும் அந்த சைவத்திலிருந்து ஏக இறை சிவமே என்ற அந்த உணர்வோடு அந்த தேசபக்தியும் அந்த சமய பக்தியும் அந்த வேதத்தில் உள்ள பக்தியும் நம்ம இறைவன் மீது உள்ள பக்தியும் இறைவனுக்கு புறம்பானவர்கள் எதிரானவர்களை எல்லாம் எதிரிகளாக வரிக்கக்கூடிய குணமுடைய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடியார்கள். அந்த காரிருள் சூழலையும் மன்னனே அந்த அறியாமையால் வந்து விதி இன்மையாலோ விதி பிறடறியை பிடித்து தள்ள அந்த புறப்புற சமயத்தை தழுவிய சூழ்நிலையிலும் வெந்நீரே அணிய முடியாத சூழ்நிலையிலும் திருநாமத்தை இறைவன் திருநாமத்தை வெளிப்பட சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்பயும் வந்து வைக்கப்படுறாங்களா? வீட்டுல வந்து திருத்தனமா சாமி கும்பிட்டு இருக்காங்க அத்தனை பேர். சில இயக்கங்கள்ல வந்து கடவுள் மறுப்பு இயக்கங்களோ வேற ஏதோ இயக்கங்கள் எல்லாம் இருந்து கொண்டு அயலறியாமல் அங்கே வெளியில ஏதாவது வந்து பேசிவிட்டு அயலறியாமல் வந்து, ஏனென்றால் நமக்கு வேண்டிய அந்த தலைவர்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள், இப்படி என்ன கோவிலே கிடக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைத்து கொண்டு இதெல்லாம் நம்ம வந்து கண்ணுக்கு நேராகவே பார்க்கிறோம். அயலறியாமல் வந்து தன்னை நம்புபவர்கள் குடியெல்லாம் கெடுத்துட்டு சாமி இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் போய் தானும் தன் குடும்பத்தாரும் போய் கும்பிடக்கூடிய இயல்புலாம் பல தலைவர்கள்ட்ட இங்கே வந்து பலவாறாக நம்ம வந்து பல காலமாக வந்து பார்த்து வருகிறோம். இப்போ யாருக்கு அருள வேண்டியதுன்னா அங்க முன்னதாக சொன்னாரு, இந்த வந்து பரசமயம் ஓங்கி நிற்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க இடையராது திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் இருவரையும் காண வந்தோம்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு.
அந்த அம்மலர் குழலினருக்கும் மலர்கள் சூடிய மங்கையர்க்கரசியா இருக்கும், அமைச்சனா இருக்கும். அம்மலர் குழலினாருக்கும் அமைச்சருக்கும் அருள வேண்டி அவர்கள் வேண்டி விரும்பியபடி மன்னவனுடைய வெப்பை தீர்த்து புறப்புற சமயத்தை ஒடுக்கி சைவத்தை நிலைநாட்ட அதுதான் அவர்களுடைய விழைவு. அதை அருள வேண்டும். அம்மலர் குழலினாருக்கும் அமைச்சருக்கும் அருள வேண்டி செம்மணி பலகை முத்தின் சிவிகை மேல் கொண்ட போதில் செம்மணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய பலகைகளால் கோர்க்கப்பட்டுள்ள அந்த முத்துக்களை எல்லாம் கோர்க்கப்பட்டுள்ள அந்த சிவிகை மீது அவர் ஏறிய போதில் எம்மருங்கினும் தொண்டர் எடுத்தார். ஞானசம்பந்த பெருமான் வந்தார், பரசமய தோழரை வந்தான் என்றெல்லாம் முழக்குவாங்க இல்லையா? அந்த எக்காலம்லாம் சாமி புறப்படும் போது கிராமங்கள்ல இந்த எக்காலம் முன்னெல்லாம் ஒன்று நீண்ட வாத்தியங்கள்லாம் இருக்கும், மேளம்லாம் அடிப்பாங்க. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பரித்து எழுந்து அது போல ஒரு ஆர்ப்பரிப்பு. இப்ப கூட அரசியல் தலைவர்கள்லாம் வந்தா யாவம் வந்தா கூட சுத்தி இருந்து சத்தம் போறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். முந்தியெல்லாம் நீங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த பொழுது அந்த பற்றின் அடிப்படையில எந்த கட்சியா இருக்கட்டும், அது ஒரு காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்றம்னா கொள்கையின் அடிப்படையில அங்க உறுதியாக இருந்து அப்படி உழைத்தார்கள் அந்த தொண்டர்கள்லாம். இப்பொழுது இருக்கிறது போல சொந்த காசை செலவு பண்ணிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போஸ்ட் ஓட்டு அப்படிலாம் இருந்தாங்க. இப்ப இல்ல சூழல் இல்லை. எம்மறிஞனும் தொடுந்தார்னா இயல்பாகவே இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய அடியாரை போற்றுவது இறைவனுடைய அன்பை எளிதாக ஈர்க்கும். மெய்யடியார்கள் பேர் அதெல்லாம் அடையாளம் பண்ணணும். பொய்யடியார்களை விட்டு விலகணும். அந்த மெய்யடியார்களை அடையாளம் கண்டு அவருக்கு நாம் திருத்தொண்டு செய்தாலே எளிதாக இறைவனை ஈர்க்கக்கூடிய வழி அதுதான். ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவார் என்று சொல்றார்கள். அந்த ஒரு திருப்பதியத்துன்னு தான் சொல்றாரு. இறைவனுடைய அன்புக்கு ஆளாகிறதுன்னு அப்படின்னா தொண்டர்களை மதித்து போட்டுவாங்க. எம்மருங்கினும் தொண்டர் எடுத்த ஆர்ப்பு எல்லையின்றி வானுலகம் வரைக்கும் அந்த ஒளிபேட்டு எல்லையின்றி மும்மை நீடு உலகம் எல்லாம் 3 உலகத்திற்கும் போகுதுங்க. நீடிய உலகங்களுக்கெல்லாம் முழுவதும் நிறைந்தது. எங்க பார்த்தாலும் ஆட்கொலி தான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க, சொக்கேசர் வாழ்க, சைவம் வாழ்க, திருநெற்று நெறி வாழ்க, தவநெறி வாழ்க, சிவ தவநெறி வாழ்க, எப்படி எப்படியெல்லாம் ஆர்ப்பரித்து எல்லாம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி அது 3 உலகத்திலையும் போய் நிறைவேறது என்று சொல்லி அந்த அளவுக்கு அந்த ஒளி அலைகள் பரவுது அப்படின்னு சொல்லி பள்ளிய நாதம் போன்ற அங்க இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட இதெல்லாம் ஞானசம்பந்தத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகள் அன்னில அங்கே மதுரை வாழக்கூடிய அடியார்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது பள்ளின்னா பல வகைப்பட்ட அடுத்த 743 நாதம் பொங்க அந்த ஒலிகள்லாம் இனிய இசை பொங்க படர் திரு நீட்டின் சோதி எல்லாருமே வெந்நீர் அணிந்திருக்கிறார்கள் அங்க. ஏன்னா வெந்நீரே அணியாம இருந்தவொன்ன ஒரு ஆச்சாரியார் வந்தவொன்ன இந்த ஆச்சாரியாருக்கு நட்பு உரிமையோடு அமைச்சனாரும் அந்த நங்கரக்கரசியாரும் இருக்கணும்னா இவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அச்சம் இருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார்களுக்கு என்றைக்குமே அச்சம் இல்லை. அவர்கள் திருநீலம் முழுவதுமாக பூசியிருப்பார்கள். அங்கே மதுரை இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதுவரை வெந்நீரை குழைத்து யாரும் தெரியாமல் அறிந்து கொள்வது என்றால் உள்ளுக்குள்ள அறிந்து கொள்வது இப்படி எல்லாம் இருந்த நிலை மாதிரி எல்லோரும் வெந்நீர் அளிக்கும். படர் திரு நீட்டின் சோதி நல்லொளி வட்டமாகினா அந்த திருநீட்டோட ஒளியே ஒரு ஒளிவட்டம் போல ஆயிடுதான். நன்னி மேல் வருவதுன்னா அப்படியே மேல அப்படியே வழங்கி மேலே இருந்து மேல ஏறி வர்றது போல வில்வளர் தவள தரளக்கோவை வெண்குடை நிழற்ற வில்லுன்னா இந்த இடத்துல வளைந்து இருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம். அந்த முத்து தரளம்னா மத்துக்கள்லாம் கோக்கப்பட்ட அந்த வெண்குடை அந்த குடை ஒன்று இருக்கு இல்லையா? அதுல முத்து எல்லாம் தொங்க முடியாது. அப்ப சாமிக்கு உள்ள குடை எல்லாம் அதுல நிறைய நூல் தொங்க விட்டுருக்காங்க. அந்த காலத்துல நல்ல ஒரு வளமான கோயில்கள்ல முத்துக்கள் எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. வெண்குடை நிழற்ற அந்த அவர் சிவிகையில் இருக்காரு. சிவிகைக்கு மேல நிழல் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். வெவ்வேறு எல்லையில் முத்தின காலம்னா வெவ்வேறு வகையான பல்வகை ஒளிகள்லாம் எழுந்திருக்கின்றன. காலம், தாரை, சங்கு எங்கும் எங்க பார்த்தாலும் இந்த பன்முக இசைக்கருவிகள்லாம் பொங்கி
ஒலியை எழுப்பக்கூடிய அந்த இசைக்கருவிகள் முழங்குகின்றன. தாரதப்பட்டங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க. அடுத்து 744. கண்ணினுக்கு அணியாய் உள்ளார் எழுச்சியில் காட்சி பெற்றார். ஞான சம்பந்தரை அருகாமையிலே இருந்து காணக்கூடிய தவம் பெற்றார். நிறைய இடத்துக்கு நாங்க ஒரு பெரிய ஊரு கிராமங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு 9 to 10:30ன்னா நாங்க ஒரு 8:30 மணிக்கே போவோம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடை, அங்கங்க ஒருத்தன் பல்லு விளக்கிட்டு நிப்பான். கிராமங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம், நகரங்களையும் சொல்றேன். அந்த ஊர்ல இருந்து பைக்ல ஆணும் பெண்ணுமா வெளியூருக்கு போவாங்க. எந்த ஊர்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பாட்டங்காலத்துல கூட அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்திருக்க மாட்டான். அந்த ஆலயங்களை நாங்க எடுத்து போது அந்த ஊர் மக்கள்ல ஒரு பகுதியினர் அவர்கள் வேலையை பார்ப்பார்கள். அந்த ஊரை விட்டு வெளியே போவார்கள். எங்களுக்கு இதா இருக்கும். என்னடா இப்படிப்பட்ட ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அவன் ஊர்ல. ஒரு இருசக்கர வண்டியில எங்கேயோ எதிர் திசையில போறாங்க அப்படின்னு. இப்ப இவர்களுக்கு என்ன எல்லாருக்கும் அந்த காட்சி கிடைக்காது. விதி இல்லாதவர்கள் அதெல்லாம் பார்க்க எல்லாம் முடியாது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணினுக்கு அணியாக உள்ளார்னா கண் அளவுல பார்க்கக்கூடிய எல்லைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க. கண்ணினுக்கு அணியா உள்ளார் எழுச்சியில் காட்சி பெற்றார். அந்த எழுச்சி மிகு காட்சியை அவர்கள் எல்லாம் பெற்றார். நன்னிய சமயம் வேறு நம்பினார் எனினும், அதாவது தம்மை அணைந்த எண்ணம் அரசனே அந்த சமயத்தில் சார்ந்தவுடன் இவர்களுக்கு வேறு வழியில் ஆட்சி அதிகாரம் வேணும், அரச பாதுகாப்பு வேணும்னா அந்த உள்ளத்தால் அந்த சமயத்தவர்களாக இல்லாட்டினா கூட வெளி அளவுல அப்படியே இங்கே நடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுதும் வெளி அளவுல அந்த புறப்புற சமயத்தை சார்ந்தது போல் சார்ந்து இருந்தாலும் நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும், அப்ப என்ன பண்ணுவோம், ராஜாவே சொல்றாரு இப்ப அது உயர்ந்த சமயமா தான் இருக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. இப்ப நம்பினவர்கள் எனினும் முன்பு பண்ணிய தவம் எங்கள் பஞ்சவன் தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி மதுரையில் புது என்றார். அப்பதான் நினைக்கிறாங்க அவங்க நகர மாந்தர்கள் எல்லாம், இந்த மன்னன் என்ன தவம் பண்ணியிருந்தா இவனுக்கு சரண் கொடுப்பதற்காக, இவன் சரணாகதி அடைந்து உயர்நிலையை அடைவதற்காக ஒரு பெரிய ஆச்சாரியார் இந்த புண்ணிய மூர்த்தி இங்க மதுரையை அவரு தானாக அடைய ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்று சொல்றாரு இல்லையா? அது போல இப்ப அந்த குரு வழியாக ஈர்த்து ஆட்கொள்றாரு இறைவன். எனினும் முன்பு பண்ணிய தவங்கள் இந்த பஞ்சவன், இந்த பாண்டிய என்ன தவம் பண்ணியிருப்பான், பஞ்சவன் தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி பாண்டியன் தஞ்சம் அடையும்படி தாமே இந்த புண்ணிய மூர்த்தியாகிய குருவாகிய ஞானசம்பந்த பெருமான் அங்க வராரு. இந்த மதுரையில இருக்கு. இவன் நாடி அங்க போகல, ஒரு குருவையோ இறைவனையோ இவன் நாடி போகல, அந்த குருவே வராது. அப்ப இவன் என்ன தவம் பண்ணிருக்கணும், அந்த அவசியம் தான். ஒரு அறியாமையில ஒரு விதியின்மையால் அப்படி ஒரு அபராதம் ஏற்படுது அப்படி என்று பேசிக் கொள்கிறார்கள் இந்த மக்கள். தென்னவன் தேவியாரும் திருமணி சிவிகை மீது பின்வர, ஞானசம்பந்தருடைய பல்லக்கு முன்னாடி போது, அப்புறம் தேவியாரோட பல்லக்கு அதை பின்தொடருது. பின்வர அமைச்சர் முன்பு பெருந்தொன்றர் குழாத்து செல்ல, அமைச்சர் என்ன பண்றாரு, மன்னனுக்கு அங்கே போய் ஞானசம்பந்த பெருமான் வாயிலுக்கு வரும்போது வரவேற்கணும் ஒரு அமைச்சரு, அதோட இல்லாம மன்னனுக்கு அறிவிக்கணுங்கிறதால இவர்களுக்கு முன்னாடி அவர் போறாரு. அமைச்சர் முன்பு பெருந்தொண்டர் குழாத்து செல்ல, பெரிய திருத்தொண்டர் குழாத்தோட அமைச்சர் முன்னாடி போறாரு. ஞானசமுந்தருடைய பல்லக்கு அப்படியே திரையில பாரு, ஞானசமுந்தருடைய பல்லக்கு தொடருது. அதை தொடர்ந்து மங்கையர்க்கரசியாரோட பொன்மணி மாட வீதி ஊடு எழுந்து அருளிப்புக்கார். இந்த பொன்னணி மாட வீதினா அரச வீதி, அப்படிலாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீதி. அதன் ஊடுன்னா அதன் இடையே எழுந்து அருளிப்புக்கார், எழுந்து அருளினார்னு அர்த்தம். அடுத்த பாடல், கன்னிநாடு உடையான் கோயில் காழிநாடு உடைய பிள்ளை. கன்னிநாடு என்றால் பாண்டிய நாடு என்று பெயரு. கன்னிநாடு என்று எப்படி பேர் வந்தது, அங்கே கன்னியாக இருந்து அம்பிகை அரசாட்சி செஞ்சார் இல்லையா, மீனாட்சி தேவி கன்னியாக இருந்து அரசாட்சி செய்து திருமணம் ஆகுது, அதனால கன்னிநாடு. அது பாண்டிய நாட்டை குறிக்கும். கன்னிநாடு உடையான் கோயில், அப்போ இந்த கன்னிநாடு உடையானாகிய அந்த பாண்டிய மன்னனுடைய கோயில் என்றால் இந்த இடத்துல அரண்மனை என்று பொருள். காழிநாடு உடைய பிள்ளை, அந்த காழிநாடாகிய அந்த திருத்தலத்தையே தனக்கு உடைமையாக உள்ள உரிமையாக தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் பெற்றெடுத்தார். பிள்ளைமை முறையில அவருக்கு அந்த காழி முழுவதுமாக அந்த நாடு முழுவதும் உரிமை உடைய பிள்ளை அவரு. கொற்றவன் தன்பால் முன்பு குலச்செரியார் பிள்ளை வராரு.
ஆமா. இவர் வந்து உள்ள வந்துடுறாரு. கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார் வந்து எய்தி. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, உள்ள இவர வந்து வரவேற்றுட்டு குலச்சிறையார் என்ன பண்றாரு, உள்ள போய் மன்னன்ட்ட சொல்றாரு. கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார் வந்து எய்தி. மந்திரியாராகிய குலச்சிறையார் கொற்றவனாகிய பாண்டிய மன்னன் முன்பு வந்து எய்தி, கொற்றடம் மதில் சூழ் சண்பை புரவலர் வரவு கூற. ஆ பொன்னாலாகிய மதில்களால் சூழப்பட்ட காழியில இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று சொல்லி, சண்பை வந்து 12 பேர்ல ஒண்ணு சீர்காழிக்கு. புரவலராகிய தலைவராகிய ஞானசம்பந்தர் வந்து விட்டார், அணுகி விட்டார் வாயில் என்று அவர்ட்ட சொல்ல, உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, முற்றுயர் சிறிது ஞானசம்பந்தர் வருகிறார், அடைந்து விட்டாருன்னொடனே கொஞ்சம் துயர் நீங்குது. அங்க இறைவனுடைய வேலை நீங்கி, முழுமணி அணி பொன் பீடம் மற்றவன் முடியின் பக்கத்து இடுக என வல்லனான். அப்ப அதுவரையும் பேச முடியாம இருந்தவன் ஞானசம்பந்தர் வருகிறார், அடைந்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த பொன்மணி பீடத்தை எடுத்து என்னுடைய தலைக்கு பக்கத்துல, என் பக்கத்திலேயே அதை வந்து இடுக என்று சொல்ல வல்லவரானோம். அப்ப வந்து அந்த சக்தி சொல்லவே முடியாம பேச்சே இல்லாம உயிர்த்து அப்படி போயிருக்கிறான் அவன். முழுமையான துயரு சிறிது நீங்கி முழுமணி அணி பொன்பீடம்னா அந்த பொன்பீடத்துல ஒரு பெரியோர்களை வந்து அங்கீகரிப்பதற்காக மன்னர்கள் இங்கே வைத்திருக்க அந்த மரபின்படி உயர்ந்தோருக்கு இடக்கூடிய அந்த ஆசனம், இந்த ஆசனத்தை தன்னுடைய தலை பக்கத்திலே போட சொல்றான். முடியின் பக்கத்து இடுக. இப்படி இருக்க நான் படுத்திருக்காருன்னா இங்க. அதாவது அவர் தெற்கு நோக்கி படுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து வெண்ணூல்ல இருக்காது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெற்கு நோக்கி படுத்திருக்கிறாரு. ஞானசம்பந்தர் வந்து மேற்கு நோக்கி வந்து அங்க அமர வைக்கப்படுகிறார். அவர் தலையிட்ட வந்து அமர வைக்கப்படுகிறார். வலது கை பக்கம். அப்ப இடது கை பக்கத்துல இவர்கள் நிக்கிறாங்க. அப்ப வலது கை பக்கத்துல தானே அவரு வந்து தீர்க்கிறாரு இல்லையா? அவர்கள் இடது பக்கம் தானே நாங்க தீர்க்கிறோங்கிறாங்க. அதனால வந்து அவன் வந்து தெற்கே வந்து தலையை வைத்து வடக்கே கால் நீட்டி அப்படி படுத்திருக்கிறான் என்பதை நான் வந்து அப்படி கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஆமா. மற்றவன் முடியின் பக்கத்து இடுக என வல்லனம். அப்படி சொல்வதற்கான வலிமை அவனுக்கு கிடைத்தது. மந்திரியாரை பின்னும் எதிர் செல மன்னன் ஏவ சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார். மந்திரியார்கிட்ட என்ன சொல்றாரு? ஞானசுந்தர் வாயில வந்திருக்காரு, எதிர்கொண்டு அழைத்து உள்ளே அழைத்து வருக என்று சொல்லி ஏவ அவர் சிந்தை மகிழ்ந்து குலச்சிறையார் போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. செயலையான் சமயத்துள்ளோர். செயலையான்னா அருக கடவுள் சமயம். செயலைனா அசோக மரம்னு பேரு. செயலையான்னா அருக கடவுள்னு பேரு. அவர்கள் ஒரு கடவுள் வணங்குறாங்க இல்லையா? சமயத்து உள்ளோர் பைந்துணர் அலங்கல் மன்னன் பரிசு கண்டு. அதே பசிய வேம்பு கொத்து மாலையை அலங்கல்னால பயந்துணர்னா பசிய வேம்பு கொழுந்துகளால் வந்து மாலையை அணிந்திருக்க அலங்கல் மன்னன் பரிசு கண்டு இவங்க செய்யக்கூடியதை செயலை கண்டுன்னு அர்த்தம். என்னடா இப்படி வந்து பண்ணிட்டாரு, அவருக்கு பொறுப்பு நம்மளாம் வந்துச்சே நின்றுட்டு இருக்கோம், நம்மளாம் குருமார்கள், அவன் தழுவி இருக்கிற சமயத்துக்கு அவர் வந்து மாற்று சமயத்தவர், அவர்களை பொறுத்து நம்ம சைவம் புறப்புற சமயம், அவருக்கு வந்து பொன்மணி பீடத்தை தன்னுடைய முடி பக்கத்துல இட சொல்றாருன்னு சொல்லி, அது அந்த பரிசு என்றால் இந்த இடத்துல செய்யும். அவன் நினைத்தா பரிசே முடித்தான்னு எழுதுவார்ல சேக்கிழார். ஒருத்தன் வந்து அதை செஞ்சுட்டான்னு சொல்லி எழுதாம அந்த செயலை கண்டு, இதுவோ பண்பால் நந்தம் சமயம் தன்னை நாட்டுமாறு. இதுதானா உங்களுடைய செயல்னு கேட்கிறாங்க. இதுதான் வந்து பண்போட நம்ம சமயத்தை வந்து நீங்கள் உறுதியாக நிலைநிறுத்துவது நல்லா இருக்கு என்று சொன்னா, மன்னா இப்படி வந்து அவருக்கு வந்து இந்த பீடம் போட சொல்றீங்களேங்கிற அந்த வினாவில இப்படி செய்திருக்கிறீர்களே நாங்கெல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கோம். அவரே வந்து இந்த பொன்மணி பீடம் போக சொல்றீங்களே, இதுதான் நீங்கள் சமயத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய லட்சணமோ என்று சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றாங்க. ஒரு 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 விண்ணப்பத்தை வைக்கிறானுங்க. ஆச்சா அவனுக்கு தெரியும். ஏன்னா முன்னதாகவே ஒற்றர்கள் மூலம் ஞானசம்பந்த பெருமான் என்னென்ன எங்கெங்கே எந்தெந்த திருத்தலத்துல இறையர்களால் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறாரு, அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறாரு, எல்லாமே அவருக்கு ஒற்றர் மூலம் தெரியும். இது எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் தமிழகம் முழுவதும் அவர் போயிருக்கிற அந்தந்த ஊர்லயும் அந்த 10வது பாட்டுல இந்த சமன் பாட்டு தானே இருக்கு. அப்ப அங்கங்கே அந்த அந்த அவர்கள் இருந்திருக்காரு இல்லையா? இப்பொழுது எப்படி வந்து இந்த புறப்புற சமயத்தார்கள்லாம் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிறார்களோ, அதே போல அந்த நிலை அங்க இருந்திருக்குது. அதனாலதான் அங்க இங்க எல்லாம் பாடி இருக்காரு. அப்ப
இப்ப அவங்க இங்க என்னென்ன நிகழ்வு சீர்காழியில் என்ன நடக்குது, அந்த மதுரை என்ன நடக்குது, அங்க சிவிகை எப்படி அவருக்கு கிடைச்சது, எப்படி வந்து 1000 பொன் கிடைச்சது, இந்த தகவல் அனைத்தும் அவர்களுக்கு அங்க போய் சேர்ந்துரும் அவர்களுடைய மூலம், அவர்களுடைய இது மூலம். அதனால அவர்களுக்கு வந்து அச்சம் வந்துடுது. இது வந்து நமக்கு பெரிய ஒரு பேரழிவு. முன்னதாகவே தான் வந்து தீக்கணெல்லாம் கண்டு அலறிக்கிட்டு தானே இருக்காங்க. தீயும் போய் சேரல. இப்போ ஏதாவது ஒரு வாதம் பண்ணி அவரே வெல்லக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடலாம். அவர் வந்து ஏதாவது செய்து இந்த நோய் போயிட்டுனா, ஏன்னா இவர்கள் எல்லாம் முயற்சி செய்து விட்டார்கள். அரண்மனை வைத்தியர்களாலையும் முடியல, இவர்கள் கற்ற மந்திரங்களாலையும் முடியல, எல்லாவற்றிலையும் வந்து தோற்று விட்டார்கள். இப்ப அவரு வந்து ஏதாவது ஒன்று செய்து இவருக்கு முற்றிலுமாக அந்த துன்பம் தீர்ந்துட்டுனா, அந்த சமயத்துல சார்ந்தவன் நம்ம விருத்தி ஒழிஞ்சிருமா, நமக்கு அழிவு ஏற்படுமே என்று ஒரு அச்சம். அப்ப என்ன சொல்றாங்க 748வது பாட்டுல, நீ வந்து அவருக்கு இந்த பொறுமணி பீடம் போட்டிருக்க, இதுதான் ஏன் உன் சமயத்தை நடத்த லட்சணமா, இதுதான் முறையா என்று சொல்லிட்டு, நின் அறநெறியை நீயே காத்தருள் செய்தார்கள். நீ சார்ந்து இருக்கக்கூடிய அறநெறியாகிய அந்த சமண சமய கோட்பாடுகள் இருக்கிறதே, இதில் வந்து விதிக்கப்பட்ட அறங்களை எல்லாம் விரும்பி இதுதான் உயர்வு என்று நீ சார்ந்து இருக்கிறீல்ல, இதை நீ நிலைநிறுத்தணும்னா ஒன்று செய்ய வேண்டுங்கிறான். நின் அறநெறியை நீயே காத்தருள் செய்தியாகி, நீயே காத்தருள் செய்ய போறது என்ன, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க. அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனே. நீ வந்து இத வந்து என்னன்னா, உன்னுடைய சமயத்தோட நெறிய நீ காக்கணும். ஆனா நீங்க அவரை வந்து அழிச்சிட்டீங்க இப்ப. ரைட்டு இருந்துட்டு போட்டோம். அவரும் யாமும் 300 ஒக்க தீர்க்க மொழிந்து. உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வெப்பு நோயை ஒரே நேரத்திலே அவரும் வரக்கூடிய அந்த ஞான சம்பந்தரும், நாங்களும் ஒரே சமயத்தில் தீர்க்குமாறு நீ வந்து மொழியணும். ஒரு ஒரு இது கண்டிஷன் போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 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 செய்தியை சொல்றாங்க. ஆமா. அவரும் யாமும் முன்னும் கூற ஒக்க தீர்க்க மொழிந்து. எங்களை வந்து 2 பேரையும் சேர்ந்து தான் நீங்க வந்து எனக்கு ஒப்பந்தம் தீர்க்கணும்னு நீ சொல்லணும். பயன். மற்ற அவரால் தீர்ந்தது எண்ணினோம். நாங்க வந்து முயற்சி செய்து முன்னதாகவே தோற்கமில்ல, தோற்றுவிட்டு எங்களை அகல போட்டுட்டு அதெல்லாம் இருந்துட்டு போயிட்டோம். அவர் வந்து செய்து என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி தீர்ந்ததுன்னா கூட, நாங்களும் வந்து தீர்த்தோம்னு சொல்லி நீங்க சொல்லணுங்கிறான். ஆமா. அவரால் தீர்ந்தது எண்ணினோம். அந்த வெப்பு நோய் அவரால் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு தீர்ந்துட்டா கூட, யாமும் தீர்க்க ஆகவும் விஷயம். ஆகா! அது தீர்ந்தோம்னா, ஆகா நீங்கள் இருவருமே மாற்று சமயமாக இருந்தா கூட பரவாயில்லை. இருவரும் சேர்ந்து என்னுடைய வெப்பு நோயை முற்றிலுமாக தீர்த்து விட்டார் என்று நீ சொல்ல வேண்டும் சொல்லி அவன்கிட்ட சொன்னான். மன்னன் வந்து எப்படி வந்து நீதி வழுவாது ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் வந்து என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. பாண்டியன் அடுத்து என்ன பதில் சொல்ல போறாரு பாரு. பொய் தவம் ஆகக் கொண்ட புந்தலை சமணர் கூற. பொய்யையே தவம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்பொருளை பொய்வையே அத்திநாத்தி உண்டா உண்டா இல்லையா, உண்டுதான் இல்லதான் என்னத்த சொல்றது. பொய் தவம் ஆகக் கொண்ட புந்தலைன்னா இழிந்த சமணர் கூற, இவன் என்ன சொல்றான், செய்தவ பயன் எய்தும் செவ்விதான் உறுதலால். இவங்க முன்னதாக இந்த பல பிறவிகளை செய்த தவம் இருக்கு இல்லையா, இடையில வந்து தவறி போனா கூட மீண்டும் வந்து சைவ நெறி சாரக்கூடிய விதி இருக்கு இவனுக்கு. அதனால அந்த நற்தவத்தால இவனுக்கு வந்து இந்த நோய் தீரப்போகுது. அது அந்த நேரம் வந்துட்டுங்கிறாங்க. செய்தவ பயன் வந்து முதல்ல வந்து தவம் செஞ்சிருக்காரு. அது ஒரு வினையாக நல்வினையாக இருக்கிறது. அது இப்பொழுது பயன் கொடுக்க போகிறது. பயன் வந்து எய்தும் செவ்வினா இந்த பயன் உறுதல்னு அர்த்தம். உறுதலாலே எய்திய தெய்வ சார்வால் இருதிரும் தீரும். அவர் சொல்றாரு மன்னர், உங்களுக்கு ஒரு கடவுளை நீ நம்புற, அவர் ஒரு கடவுளை நம்புறாரு. 2 பேருமே என்ன பண்றீங்க, அவர்கள் கடவுள் இதை வந்து வெட்டி தீரும். கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவம்னு சொன்னான். கைதவம் பேசுறதுன்னா வஞ்சனைன்னு அர்த்தம். கைதவம் நான் வந்து பொய் பேச மாட்டேன், பொய் புகழ மாட்டேன், வஞ்சனையாக உங்களுக்காக வந்து இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் என்று கைதவம் என்றால் இந்த இடத்துல பாண்டியன் அப்படின்னு சொல்லி, அதாவது கை வந்த தவத்தை உடையவன் ஒரு பொருள், கைதவங்கிறதுக்கு வஞ்சனைன்னு ஒரு பொருள், கை வந்த தவசீலன் என்று ஒரு பொருள். கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான் என்று அப்படி அந்த சொற்றரை இங்க வந்து வச்சிருக்காரு என்று அவன் உரைப்ப கேட்டு. இது இவ்வாறு வந்து மன்னர் இப்படி சொல்லிட்டாருன்னு அவங்க கேட்டு, குண்டர் எண்ணம் கெட்டு இருந்த இல்லையா, ஆகா தெரிந்ததுடா மன்னன் வந்து
இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துருச்சு, அவர் வந்து தீர்த்துட்டாருன்னா இவன் அவரை சார்ந்துடுவார்களே என்று சொல்லி பெரிய அச்சம் அங்க உள்ளுக்குள்ள, வெளியில காட்டிக்க மாட்டான் முகத்துல. அச்சம் வந்துடுது. ஆமா. என்று அவன்னா அங்க பாண்டிய மன்னன். உரைப்ப குண்டர்னா போன முறையே சொன்ன குண்டர்களாக இருக்கிறதில்ல, தீயோர்களை வந்து குண்டர்ன்னு சொல்றோம். எண்ணம் கெட்டு இருந்த எல்லை. அஹ் எண்ணம் கெட்டு இருந்த அந்த நேரத்துல தென் தமிழ்நாடு செய்தவ கொழுந்து போல்வார். தென் தமிழ்நாடுன்னா இனிய தமிழ்நாடாகிய அந்த பாண்டிய நாடு செய்த முன்னை தவத்தின் பயன் போல்வாராகிய ஞானசம்பந்தர், தவ கொழுந்து போல்வாராகிய ஞானசம்பந்தர் வண்டனி பவன முன்னர் வாயில் வந்து அணைந்துன்னா, அந்த காவற்கட்டு, பவனம்னா காவற்கட்டு, வண்டனின்னா வலிய தனியான காவற்கட்டு. அது மன்னவன் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த புறத்தோட கதவுலாம் அப்படி வழியா இருக்க முடியாது. பவன முன்னர் வாயில் உள்ளணைந்து, அங்கே வாயில் உள்ளால வராது. மாடு இங்க வந்து பக்கத்துல, மாடு என்றால் பக்கம் என்று பொருள். இது பல இடங்கள்ல நமக்கு திருமுறைகள்ல வரும். பொன்திகள் தரளப்பத்தி சிவிகை நின்று இழிந்து புக்கார். அப்ப வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த வாயில் பக்கத்துல வெளியில வந்து அணிஞ்சு சிவிகையில இருந்து இறங்குறாரு. அதுதான் சொல்றாரு. இன்னும் உள்ளுக்குள்ள வரல. அங்க வந்து அந்த வாயிலுக்கு அருகாமையில் வந்து அந்த மன்னவனுடைய வழிய அந்த வாயில் இருக்க கதவு இருக்குது. அதுக்கு இந்த இடத்துல வந்து சிவிகையில இருந்து இறங்குறாரு. அணைந்து மாடு பொண்டிகள் தரல பத்தின்னா, பொன் போன்ற பொன்னால் போல மிளிரக்கூடிய முத்துக்களால் வந்து வரிசையாக கோவை செய்திருக்கக்கூடிய சிவிகையிலிருந்து எழுந்து புக்கார் உள்ள வர. குலச்சரியார் முன்பு எய்த கொற்றவன் தேவியாரும் தளத்திட எழுந்து சென்றார். குலச்சரியார் உள்ள முன்னாடி போறாரு, ஞானசம்பந்தர் வராரு, வழிகாட்டிட்டு அழைச்சிட்டு போவாங்கல்ல, அப்படிலாம் இருக்குல்ல இப்ப இருக்கல. அது போல குலச்சரியார் முன்பு எய்த கொற்றவன் தேவியாரும் பாண்டிமா தேவியாரும் தளத்திட எழுந்து சென்றார். அவர்களும் அந்த சிவிகையிலிருந்து கீழே இறங்கி சென்றார். தன் தமிழ்நாட்டு மன்னன் நிலத்திடை வானில் நின்று இருள் நீங்க வந்த கலைச்செழும் திங்கள் போலும் கவுனியரும் தம்மை கண்டான். இல்லையா? அதாவது நிலத்து மேல வானத்திலிருந்து இருளை நீக்க வந்த ஒரு மதி கொழுந்து, அதாவது கலைச்சிடும் திங்கள்னா ஒரு அழகிய ஒளி வீசக்கூடிய ஒரு திங்கள் போல அந்த கவுனியர் வரார். அந்த கவுனியர் குல வேந்தராகி ஞானசமுத்திரம் வந்து மண்ணில் வளர் மதி கொழுந்து சொல்லி முதல்ல பாடியிருக்காங்களா, அதான் வான் என்று பூமியில் ஒளி வீச ஒளி தரக்கூடிய, இருளை நீக்கி ஒளி தரக்கூடிய மதி கொழுந்து போல்வாராகிய ஞானசம்பந்தர், கவுனியர் தலைவனாகிய ஞானசம்பந்தரை அவரு வந்து பார்க்கறான், கண்டான். கண்ட அப்பொழுதே வேந்தன் கையெடுத்து எய்த நோக்கி. பார்த்த உடனே என்ன பண்றான், அது வரையிலும் முடியாதவன் கும்பிடுறான், எய்த நோக்கி அவர் நன்றாக வந்து பார்க்கிறான். தண்டுணர் முடியின் பாங்கர், தன்னுடைய குளிர்ந்த மலர்களை உடைய அணிந்திருக்கக்கூடிய மன்னன் அவனுடைய முடியின் பக்கத்துல, பாங்கர்னா பக்கத்துலன்னு அர்த்தம். தமணிய பீடம் காட்டுன்னா, தமணிய பீடம்னா பொன்னால வந்து அணி செய்யப்பட்ட பொற்பீடம், மணிகளால் அணி செய்யப்பட்ட பொற்பீடம் காட்ட அப்படி காமிக்கிற. வணங்கிட்டு அந்த பீடத்தை எழுந்தர்ல கையால் பீடம் காட்ட வண்டமிழ் விரகர் மேவி, வண்டமிழ்னா வன்மை வளப்பமுடைய தமிழ்வேந்தராகிய ஞான சம்பந்தர் மேவினா அதன் மீது ஏறி அதன் மீசை இருந்தார், அதன் மீது அமர்ந்தார். அங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு மாயை கொண்டவள் அமனர் எல்லாம் குறிப்பினுள் அச்சம் கொண்டார். அதாவது அவங்க வந்து வெளியில காமிக்கல, ஆனா அவங்களுக்குள்ள வந்து பெரிய அச்சம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு வீடம் தான் போட்டான், இப்ப ஏறி அமர சொல்லிட்டானே, அமர்ந்துட்டாரு, இவர்கள்லாம் நின்று கொண்டிருக்காரு, எதிர அச்சம் கொண்டார். அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அடுத்து 753வது பாடல். செழியனும் பிள்ளையார்தம் திருமேனி காணப்படும். செழியன்னா பாண்டியனை குறிக்கக்கூடியது, பிள்ளையார் ஆகிய ஞானசம்பந்தருடைய திருமேனியை வந்து ஆச்சாரியர்கள் அந்த குரு நிலையில் உள்ளவர்கள் சிவத்தையே அந்த உயிரறிவிலே உள்ளடைத்து தம்மை உள்ளே சென்று அந்த சிவ ஒளி பிரகாசமாக உடல் முழுவதும் பரவ செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஆச்சாரியார் இல்லையா. செழியனும் பிள்ளையார்தம் திருமேனி காணப்பெற்று விழிவுற நோக்கலாலே வெம்மை நோய் சிறிதுனீங்க. அந்த பார்த்தாலே அப்படிப்பட்ட நல்லோர்களே, நல்ல ஆச்சாரியார்களே, இப்பொழுது ஆச்சாரியார்கள் வேடம் தரித்து இருப்பவர்கள்லாம் ரொம்ப தாழ்நிலையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நாம் வந்து
இது எதையும் சொல்லிட்டே வேண்டாம். எல்லாருக்கும் நான் தெரியாதவங்கள்ட்ட சொன்னாதான் சுட்டணும். ரொம்ப வந்து இது கலியுகம்னு சொல்றாங்களே அப்படியே எவ்வளவோ வந்து இப்ப இந்த காவி உடை அணிந்திருக்கக்கூடியவர்களோட உயர்ந்த வெள்ளாடை அணிந்த அன்பர்கள், திருத்தொண்டர்கள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். இறைவன் மீது வந்து இறைவனுக்காகவே தம்மை அர்ப்பணித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அங்க பீடங்களிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை நான் சுட்டி காமிக்கல. இந்தியா முழுவதும் ஒண்ணு பொதுவா வைத்துக் கொள்ளுங்களேன். அதேபோல உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு தாழ்நிலையில இருக்கிறார்கள். அது அவர்களுக்கும் தெரியும். அப்ப வெம்மை நோய் சிறுநீரகி. அவர் அந்த குருவ வந்து பார்த்ததாலேயே இவனுக்கு இருக்கக்கூடிய அவர் பேர கேட்ட உடனேயே அவனுக்கு கொஞ்சம் நல்லதா போச்சு. அவர வரும்போது கண்ட உடனே கொஞ்சம் இதா போச்சு. இப்ப திரும்பவும் வந்து நல்ல கண்ண திறந்து அவர பார்க்கறதால, இன்னும் கொஞ்சம் அந்த கஷ்டம்லாம், அந்த துன்பங்கள்லாம் தீருது. சிறிது நீங்கி அழிவுறும் முன்னம் நேர் நிற்க. இதேபோல அலைபாய்ந்த மனம். அலைபாய்ந்தன்னா என்ன செய்யறது? இதுலருந்து எப்படி இந்த துன்பத்திலிருந்து தப்புவது என்று அது அந்த நேரத்துல என்ன அவனுக்கு வந்து மதம் கோட்பாடு இல்லாம எண்ணம் இருக்கும். இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடும் துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறான். அழிவுறும் மனம் நேர் நிற்க. இப்பொழுது அலையாது நிற்குது. அந்தணர் வாழ்வை நோக்கி. அந்தணர்கள்னா எல்லோருக்கும் அவர் வந்து வாழ்வளிக்கக்கூடியவர். அந்தணர்களுக்கெல்லாம் வந்து தலைவர். அந்தணர்கள் வந்து இருந்தாதான் இந்த வேத வேள்விகள்லாம் செய்ய முடியும். வேதாகமங்கள் தழங்கரி 3 தமிழ் ஞானசம்பந்தரே சொல்லியிருக்காரு. அதான் கிரியையில சொல்லுவாங்க. அதாவது கழங்கரி 3 தமிழ் ஞான சம்பந்தன்னு சொல்லியிருப்பாரு. அழிவரும் மனம் நேர் நிற்க அந்தணர் வாழ்வை நோக்கி அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராக சீர்காழி அந்த தலைவர்னு சொல்லி பாடியிருக்காரு. வாழ்வை நோக்கி கெழுவுறு பதி யாது என்று விருப்புடன் கேட்டபோது. அப்போ வந்து நீங்கள் பொருந்திய அது கெழுதல்னா பொருந்தல்னா அர்த்தம். நீங்கள் வந்து அவதரித்த பதி என்று அப்படி அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாங்கள் என்ன ஊர்ன்னு கேட்போம்ல. அதை போல நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்கள்னு அவர்களாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு முறையாக வந்து வினா ஒரு மன்னனானவன் அவருடைய காரணம் ஒருவர் வந்து புதிதாக வந்திருக்கா, ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அப்புறம் உங்க பேர் என்ன? உங்க குலம் என்ன? நீங்க என்ன செய்றீங்க? இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றாக வந்து விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். பிறர் மூலம் கேட்டறிந்திருந்தாலும், ஒரு முறைமை வந்து தானே நேராக கேட்க வேண்டும். அது ஒரு பண்பு நல். கெழுவுறு பதி அது கெழுவுதல்னா பாருகேடு சிறப்பவா நீ சீர்கெழு சிறப்பவா செய்தவன் அறி வேண்டி அந்த பருப்பதத்துல வரும். அதே போல 4 இதுலயும். அதே போல பொருந்துதல்னு அர்த்தம். நீங்கள் வந்து அவதரித்த பதி உங்களுடைய ஊர் எதுன்னு தான் கேட்கிறாங்க. என்று விருப்புடன் கேட்டபோது பொன்னி வளம் தருநாட்டு புனல் பழன புறம்பனை சூழ் கன்னிமதில் கழுமலம் நாம் கருதும் ஊர் எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதிகம் தென்மாவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த 12 பேரையும் வந்து கோவை செய்து ஒரு திருப்பதிகம் இருக்கிறாரு. இந்த 12 பேரையும் வந்து சொன்னாலே பெரிய புண்ணியம். 12 பேர் சீர்காழிக்கு உள்ள 12 பேர், அதுபோல விருத்தாச்சலத்துக்கு 12 பேர், பல திருத்தலங்களுக்கு அந்த 12 பேர்கள் இருக்குங்க. இந்த பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய அந்த கழுமலத்தில் அதனாலதான் இந்த 12 பேரையும் வந்து முடிவாக வரும்படி 12 பாடலை வந்து பாடி 12 பாடல்லையும் 12 பதியோட பேரையும் கொண்டு வந்திருப்பார். அப்படி வந்து அங்கே ஒண்ணு இங்க இதுலயே சீர்காழிலேயே ஒண்ணு பாடியிருக்காரு. இங்க பாடும்பொழுதும் அதை போல பிரம்மனூர் பிரம்மபுரம் புகழிய வெங்குருன்னு அப்படி பாடியிருப்பார். பொன்னி வளம் தருநாட்டு புனல் பழன புறம்பனை சூழ் கன்னிமதியில் கழுமலனாம் கருதும் ஊர். பொன்னி வளம்னா பொன்னி நதியால வந்து வளம் கொழிக்கக்கூடிய வளத்தை வந்து பெற்ற பொன்னி வளம் தருநாட்டு புனல் பழனம்னா வயல்வெளிகள்லாம் இருக்கு இல்லையா, விளைநிலங்கள்லாம் இருக்கிறது. புனல்னா நீர் நிறைந்த புறம்பனை சூழ் புறம்பு அதனால வந்து சூழப்பட்ட நீர்நிலைகளால் சூழப்பட்ட வயல்களால் மருத நிலங்களால் சூழப்பட்ட கன்னிமதில் கழுமலம்னா கருதும் ஊர். கன்னிமதில் கழுமலங்கிறது அந்த 12 பேர்ல ஒண்ணு. நாம் கருதும் ஊர். நான் வந்து பிறந்த ஊர்னு அர்த்தம். கன்னிமதில்னா என்னன்னா அதுவரை அந்த மதில் எழுப்பப்பட்டதிலிருந்து பகைவர்கள் வந்து போரிட்டு அது அழிவுறாம தாக்கப்படாமல் இருக்க பாருங்க, அதுக்கு கன்னிமதில். அதே போல வந்து இதுல எல்லாம் வரும். காஞ்சியில வரும்போது கன்னிமதில்னு எல்லாம் வரும். இதை நல்லா நினைவில் அன்பர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மதில் வந்து ஊரை சுற்றியே எழுப்பப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி சூழ்ன்னு சொல்லுவாங்க. நிலவு வந்து அப்படியே தடவிட்டு போற அளவுக்கு அந்த மதில் இருக்கு அப்படின்னு சொல்லி. தில்லையில இருக்கட்டும், நாம இவரு ரந்தனார் சூழ தான வந்தாரு. மதில சூழ வந்தாரு. அதுபோல பல திருத்தலங்களையும் அந்த ஊரையே உள்ளடக்கி மதில் எழுப்பப்பட்டு காக்கப்பட்டிருக்கின்றன. நெறைய நம்ம திருமுறை வாயிலாக அது வந்து நமக்கு அந்த உண்மை தெரிய வருகிறது. இப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப என்ன சொல்றாராம், கன்னி மதில்னா பகைவர்களால் வந்து முற்றுகையிட்டு தாக்கப்படாத மதில்களுக்கு வந்து கன்னி மதில். அப்படிப்பட்ட கழுமலம் தான் நம்ம ஊரு அப்படின்னு. எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதியும் தென்னவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். அந்த 12 பேரையும் வந்து கோவை செய்து அந்த மன்னன் முன்பாக திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அது ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம். அது வந்து நம்ம கேட்டாலும் சொன்னாலும் அப்படி வந்து ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. ஒவ்வொரு பாடலும் தனி கருத்து கொண்ட பண்புகள் வரிசையில் வைத்து போற்றியதால் மாலை என்று சொல்லியிருக்காரு. இதுக்கு சக்கரம் மாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரை வந்து சுழன்று வரும். முதல்ல வந்து இதுல வந்து பிரம்மன் அப்புறம் வந்து வேணுபுரம்னு ஆரம்பிக்கும். அடுத்தது புகழி என்று ஆரம்பிக்கும். 12 பேருக்கும் வந்து பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, தோணிபுரம், பூந்துரை, சிரபுரம், துறவம், சண்பை, கொச்சைவயம், காழி, அடுத்தது கழுமலம் என்று இப்படி 12 பேர் வரிசையாக வரும். அந்த 12 பேர்லயும் ஒவ்வொரு பெயரையும் முதலாக வைத்து மற்ற பெயர்களை வந்து கொண்டு வருதால இது சக்கரமாற்று என்று இந்த பாடலுடைய இந்த திருப்பதிகாரம் ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பிரம்மனூர்ன்னு சொல்றாரு. இப்ப தன்னுடைய ஊர் இந்த இந்த 12 பேரையும் நம்ம வந்து கேட்டாலே வந்து இது வந்து நான் வரிசையாக வந்து படிச்சிடுறேன். இதுல வந்து பெரிய ஒரு அறிய முடியாத சொல் இல்ல. 2வது திருமுறையில 70வது பதிகம் காந்தார பண்ணுல இது வந்து இசைச்சிருக்காரு. காந்தார பண்ணா உங்களுக்கு நினைவுக்கு வரணும். மந்திரமாவது நீரு, வானவரும் நீரு. அப்படி உள்ள சில பாடல்களை மனதில் கொண்ட அந்த பண்புள்ளத வேற இடத்துல அதே போல காந்தாரம்னா கிட்டத்தட்ட அதுல வந்து கொஞ்சம் கட்டளை பேதங்கள்லாம் இருக்கும். அந்த இதில தான் பாடணும். இந்த வகையில தான் நம்ம பாடணும். புரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன சொல்றாரு? பிரமனூர், வேணுபுரம், புகழி, வெங்குரு, பெருநீர், தோணிபுரம், மண்ணு கூந்தராய், பொன்னம் சிரபுரம், புறவம் சண்பை, அரண்மண்ணும் தன்காழி, கொச்சைவயம் உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமனூர் 12ஆய் நின்ற கழுமலம் நாம் பரமன் ஊரேன்னு சொல்லி அந்த பிரம்மபுரம் தான் வந்து முதல்ல, திருக்கழுமலம் கடைசியில. இப்படி முதல்ல இப்படி ஆரம்பிச்சிருக்காரு. பிரம்மனூர், அடுத்து வேணுபுரம், புகழி, வெங்குரு, அடுத்தது தோணிபுரம், பூந்தரை, சிரபுரம், புறவம், சண்பை எல்லாமே அவர்களோட பேரு. அரண்மனைனா பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய இழைத்திருக்கக்கூடிய, தன்காழின்னா குளிர்ந்த காழி, அதுபோல கொச்சைவயம் அதுவும் அதோட பேரு. உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமனாகிய பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய 12ஆய் நின்ற பரமனுடைய ஊரு 12 பேரை உடைத்த திருக்கழுமலம். இந்த திருக்கழுமலம் இருக்க இதுக்கு 12 பேரு திருக்கழுமலங்கிற பேரையும் உள்ளிட்டு அதுதான் நான் வந்து போற்றி பரவக்கூடிய ஆரம்பிச்சேன். அடுத்து 2வது பாட்டுல பாருங்க, வேணுபுரம், பிரம்மனூர், புகழி, வெங்குரு, வெள்ளத்து ஓங்கும் தோணிபுரம், வெள்ளம் சூழ்ந்தோன்னா தோணியில வீட்டு எல்லாமே முழுகும்போது தோணியில அந்த ஊரை காப்பாத்திடுறாரு. பூந்தராய், தூணீர், சிரபுரம், புறவம், காழி, கோணிய கோட்டாற்று, கொச்சைவயம், சண்பை, கூறும் செல்வம், காணிய வையகத்தார் ஏத்தும் கழுமலம் நாம் கருதுமுறைன்னு 2வது பதியாகி வேணுபுரத்தர். 3வதுல வந்து புகழி, சிரபுரம், வேணுபுரம், சண்பை, புறவம், காழி, நிகரில் பிரம்மபுரம். இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு சொற்கள். ஒவ்வொரு இடத்துல இந்த பாடல் அமைப்புக்கு தக்கவாறு ஒவ்வொரு பெயரை சொல்லும் பொழுது இந்த பெயருக்கு வந்து ஒரு அடைமொழின்னு சொல்லுவோம் இல்லையா? சிறப்பு. நிகரில் பிரம்மபுரம்னா அதுக்கு நிகரில் ஆகுது. கொச்சைவயம் நீர்மேல் நின்ற முதுர் அது தோணிபுரத்தை குறிக்கும். அகலியன்னா அகன்றன்னு அர்த்தம். வெங்குருவோடு அம்தன்னா குளிர்ந்த, அழகியன்னு அம்னா அழகிய, தன்னா குளிர்ந்த, தராய்னா பூந்தராய். அமரர் பெருமாருக்கு இன்பம் பகரும் நகர் நல்ல கழுமலம் நாம் கைதொழுது பாடும் ஊரே என்று சொல்லி சொல்றாரு. அமரர் பெருமாருக்குன்னா இந்திரனுக்கு அபயம் அளித்த ஊர். இங்க வந்து மூங்கிலா இருக்கான்ல, அதனாலதான் வேணுபுரம்னு ஊர். அடுத்தது 4வது பாட்டு, வெங்குரு தன்புகழி, வேணுபுரம், சண்பை, வெள்ளம் கொள்ள தொங்கிய தோணிபுரம்,
பூந்தராய் தொகு பிரம்மபுரம் தொல்காழி தொன்மையான காழி தங்கு பொழில் புறவம் பொழில்களால் சூழப்பட்ட புறவம் கொச்சைவயம் தலை பண்டு ஆண்ட மூதூர் கங்கை சடை முடிமேல் ஏற்றான் கழுமலம் நாம் கருதும் ஊரேன்னா தலை பண்டு ஆண்ட மூதூர்னா சிரபுரம் என்று அதுக்கு பேரு. அதுக்கு பதிலாக இங்க எப்படி சொல்றாரு, அந்த ராகு கேது தலையை வந்து வெட்டிய உடனே அவர்களுக்கு அருள் புரிகிறாருங்க. அந்த ஒரு வரலாறு அங்க சீர்காழியில இருக்கு. அடுத்தது தோணிபுரம் அடுத்தது வராரு, அதாவது 5வது பேரு தொல்நீரில் தோணிபுரம். தொன்மை காலத்தில் மிதந்தன்னு அர்த்தம். தோணிபுரம் புகழி வெங்குரு துயர்தீர்காழி. துயர்களை வந்து தீர்காழின்னா தீர்த்தன்னு எழுதல. காலத்தையும் தீர்த்த தீர்க்கும் தீர்க்கிற தீர்க்கும் என்று முக்காலத்தையும் முற்றக்கூடியது. துயர்தீர்காழின்னா இந்நீர் வேணுபுரம். இந்நீர வேணுபுரம்னா இனிய நீர்மை உடைய சிறப்பு உடைய வேணுபுரம் பூந்தராய் பிரம்மனூர் பிரம்மபுரம். எழிலார் சண்பை நன்னீர பூம்புறவம். நன்னீர் இருக்கக்கூடிய பூக்கள் நிறைந்த புறவம் கொச்சைவயம் சிலம்பன் நகர். சிலம்பன் நகர்னா அதை ராகு கேது வந்து கொடுக்கும். பொன்னீர் புன்சடையான் பூந்தன் கழுமலம் நாம் புகழும் ஊரே. அடுத்தது தராய் பூந்தராய் 6வது பாட்டு. தன்னம் தராய் புகழி தாமரையானூர். தாமரையானூர்னா பிரம்மபுரம்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக வேற ஒரு பேர் சொல்றாரு, சண்பை தலைமுன்னாண்ட, அது சிறபுரம். அண்ணல் நகர் கொச்சைவயம் தன்புறவம் சீர் அணி ஆர்காழி விண்ணியல் சீர் வெங்குரு நல் வேணுபுரம் தோணிபுரம் மேலார் ஏத்து. பெரியோர்களும் சிவஞானியர்களும் ஏத்து கண்ணுதலான் மேவிய நல் கழுமலம் நாம் கைது வந்து கருத முடியும். சீரார் சிறபுரமும் கொச்சைவயம் சண்பையோடு புறமும் நல்ல ஆறார் தராய் பிரம்மன் ஊர் புகழி வெங்குருவோடு அந்தன்காழி ஏறார் கழுமலமும் வேணுபுரம் தோணிபுரம் என்று உழுகி பேரால் நெடியமனம் நான்முகனும் காண்பறிய பெருமான் ஊரே என்று அவர்களால் காண முடியாத ஊர்னு அதிகம். புறவம் சிறபுரமும் தோணிபுரம் சண்பை மிகு புகழி காழி நரவம் மிகு சோலை கொச்சைவயம். நரவம்னா தேன் நிறைந்த சோலையால் சூழப்பட்ட கொச்சைவயம் தரம் நான்மகன் தருமபுரம். இந்த பிரம்மபுரம் நான்மகன் தருமபுரம் பிரம்மபுரம். விரலாய வெங்குருவும் வேணுபுரம் விசையின் மேல் அம்பு எய்த திரளால் அரக்கனை செற்றாண்டன் கழுமலம் நாம் சேரும். அர்ஜுனன் மேல அம்பு எய்து கழுமலம் நாம் சேரும் ஊரே. சண்பை பிரம்மபுரம் தன்புகலி வெங்குரு நல்காழி சாயா பண்பார் சிரபுரமும் கொச்சைவயம் தராய் புறவம் பார்மேல் நண்பார் கழுமலம் சீர் வேணுபுரம் தோணிபுரம் நானில்லாத வெண்பல் சமணரோடு சாக்கியரை வியப்பழித்த விமலன் ஊரே. அப்படிப்பட்ட இவர்களை எல்லாம் வெற்றி கொண்ட பெருமான் என்று சொல்லி வெட்கம் இல்லாத அந்த புறப்புரை சமீபர்னு சொல்லி அப்படிப்பட்ட விமலன் எந்த விதத்தில் 10வது பாட்டு காழி. 10வது பேரு காழி. செழுமலிய பூங்காழி புறவம் சிறபுரம் சீர்புகழி செய்ய கொழுமலரான் நகரம். கொழுமலர்னா தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மம். தோணிபுரம் கொச்சைவயம் சண்பையாய விழுமிய சீர் வெங்குருவோடு ஓங்கு தராய் வேணுபுரம் மிகு நன்மாட கழுமலம் என்று இன்ன பெயர் 12 கண்ணுதலான் கருந்தும் ஊரே என்று சொல்லி 11வது பேரு கொச்சைவயம் பிரம்மனூர். பிரம்மனூர்னா பிரம்மபுரம். புகழி வெங்குரு புறவம் காழி நிச்சல் விழவோவா நீடார் சிறவபுரம். என்றைக்குமே வந்து விழவரா விழி மிழலையான் என வினை கெடுமென்று பாடியிருப்பாரு. அது போல அன்றாடம் வந்து விழாக்கள் இருக்கும். மதுரையில பாருங்க எவ்வளவு விழா. எனக்கு இப்போ வந்து 10 நாள் விழா இந்த மாசம் சித்திரை மாசம் நடக்குது. அப்புறம் வந்து இந்த பங்குனி உத்திரம் நடக்குது. இவ்வளவு விழாலாம் நடக்குது. ஐயோ, மதுரையில வந்து நம்ம வந்து அந்த வீதியில எங்காவது ஒரு பக்கத்துல எங்காவது உட்கார்ந்துருக்க கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா இவ்வளவு விழாவா அந்த மதுரையில அப்படின்னு சொல்லி. கொச்சைவயம் பிரம்மனூர் புகழி வெங்குரு புறவங்காழி நிச்சல் விழவோட நித்தம் வந்து விழாவே அறாத ஊரு சிறப்புறம். நீல் சண்பை மூதூர் நச்சினிய பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரம் ஆகி நம்மேல் அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமரும் ஊரே. இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு பாண்டியனுக்கு அந்த வெப்பநோயை தீர்க்க போறாருன்னா இந்த சீர்காழி பதிக்குள்ள 12 பெயர்களையும் அவன் முன்புகாக முடிந்தாலே அதனாலையும் அவனுக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதை வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது உரை நூல்லையோ யாருடைய சிந்தனைகளையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை வந்து அவனை வந்து ஒரு வினவை வைத்து இந்த 12 பாடல்கள்ல 12 சீர்காழி பதியினுடைய பெயரையும் மாலை மாற்றாக அமைத்து பாடி அவனுக்கு அந்த நோயை வந்து தீர்ப்பதற்கு ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார்.
ஞானசம்பந்த பெருமான். இது வந்து நீங்க எங்கேயுமே வந்து யாரும் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. உரையிலையும் பார்க்க முடியாது. வெளியே விளக்கத்திலேயும் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. அதனாலதான் நம்ம பேசுறோம். யாராவது தொடாத பொருளை நாம் இப்ப தொட்டு கொண்டிருக்கிறோம். அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான். ஏன் உனக்கு அச்சம் தானே இருக்கு, இந்த நோய் இந்த தீருமா தீராதான்னு அந்த கழுமலத்துல இருந்து வந்திருக்கான். அச்சங்கள் தீர்க்கக்கூடிய ஊராகிய கழுமலத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இங்க ஒவ்வொருவரையும் காப்பாற்றிய இந்திரனுக்கு அபயம் கொடுத்ததுலேருந்து இப்ப தொடர்ந்து சொல்லுறாரு. அர்ஜுனனுக்கு பாசுரம் கொடுத்ததுலேருந்து எல்லா வரலாறையும் சொல்லி அப்படிப்பட்ட அருளியே வடிவாக கருணையே வடிவாக இருக்கக்கூடிய பன்னிரு பெயர்கள் உள்ள அந்த பெருமானுக்கு அச்சங்கள் தீர்த்தருளுங்கிறார். அம்மா பெருமான் தந்தை கழுமலம் நாம் அமரும் ஊரேன்னு சொல்றாரு. அடுத்தது வந்து கழுமலத்து பேரு 12வது பேரு. காவி மலர் புரையும் கண்ணார், நீல ஒரு பழ மலர்னு அர்த்தம். புரையும் கண்ணார் கழுமலத்தில் அப்படிப்பட்ட நீல கண்களை உடைய கண்ணார் கழுமலத்தின் பெயரை நாளும் பரவிய சீர் 12 ஒவ்வொரு நாளும் வந்து போற்றி பரவிய இந்த சீர்களுடைய இந்த 12 நன்னூலா பத்திமையா ஒரு நூல் போல, அதாவது பனுவல் மாலைன்னு சொல்றோம்ல, ஒன்றொன்றையும் மாலையில வந்து ஒரு இதா நன்னூலா பத்திமையால் பனுவல் மாலை. பனுவல்கள்னா பாக்கல்னு அர்த்தம். பத்திமையால் வந்து பாடின அப்படிங்கிறது. பத்திமையால் பனுவல் மாலை நாவில் நலம் புகழ் சீர் நால்மறையான். நாவில் நலம் புகழ். நாவால வந்து நலத்தையே வந்து இறைவனுடைய சீர்களையே வந்து புரிந்து கொண்டு நான்மறைகளிலே வல்லவனாகி ஞானசம்பந்தன் சொன்ன மேவி இசை மொழிவார் விண்ணவரில் எண்ணுதலை திருப்புலகாத்தே. நாவின் நலமே இறைவனை வந்து இயலிசை நாடகத்தால் போற்றுதல் தான் நாக்கு வந்து படைச்சதே இறைவனுடைய பாடி ஆடி அவர் உரைநடையாக அவரை வந்து போற்றி பரவி இப்படி எல்லாம் வந்து போற்றுதற்கு தான் சொல்றாரு. மேவி இசை மொழிவார் விண்ணவரில் எண்ணுதலை திருப்புலகாரே. வானவர்கள்ல வந்து ஒருவராக எண்ணப்படத்தக்க அளவுக்கு மேன்மையை அடைவார் என்று சொல்லி இந்த 12 பெயரையும் அன்பர்கள் கொண்டு படிங்க. மிகவும் எளிமையான ஒரு திருப்பதிகம் தான். அதான் கொஞ்சம் 5 நிமிடம் அதிகமானது, சீக்கிரம் அதை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் வந்து தொடர்ந்து அன்பர்கள்லாம் வந்து கேளுங்க. இது நான் பேசியதுக்கு அப்புறம் கூட வந்து ஐயா அந்த தாமதமாக சில அன்பர்கள் வரவங்கெல்லாம் இதற்காக வந்து 1 மணி நேரம் அதை கழுவப்படாத காலம் பொழுதுக்கும் வந்து இந்த தொலைக்காட்சி இந்த கைபேசியில வந்து நம்ம வந்து நானே வந்து 5000 பேரை வந்து சைவத்துல வந்து சார்ந்தவர்களா பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அதே தவறி ஏதாவது கட்சி அதுன்னு ஏதாவது போட்டானோன்னா அவங்கள நீக்கிடுறது. அப்படி போட்டாலும் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த தொடர்பு இல்லாத நிறைய வந்து கைபேசியில வந்து வந்து விடுகிறது. அப்ப என்ன ஆயிடுது, நம்மளுடைய எண்ணத்தை சிதைத்து அந்த இறை சிறனிலிருந்து வேறுபடுது. இது நம்ம வந்து கண்டறிந்து அதிலிருந்து விலகி உடனே நம்ம பகுதிக்கு வந்துடணும். நம்ம ஞான செய்திகள்லாம் 5000 பேர் நமக்கு வந்து எல்லாமே ஒரு இறை வழிபாட்டுல நெறியில உள்ளவர்களாக சேர்த்தால் அவர்கள் வந்து பதிவிடுவது போக ஆலயம் சார்பாக இருக்கும். அதே போல வடநாட்டுல உள்ள திருத்தலங்கள்லாம் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அவையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப காசியில அன்றாடம் நடக்கிறது லைவ்ல பார்க்கலாம். மகா காளேஸ்வரர், உஜ்ஜயினி எல்லாமே நமக்கு வந்து வைத்தியநாத்ன்னு பல இது இருக்குல்ல, கேதாரம் எல்லாமே வந்து நம்ம கைபேசிக்கு அன்றாடம் வந்துவிடும். அதே போல நம்ம திருத்தலங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு பூரா நம்ம அன்பர்கள் அவர்கள் வந்து அந்த குழு போல அமைச்சிருக்காங்கன்னா, அதை ஃபாலோன்னு நம்ம வந்துட்டோம்னா அவர்களுடைய இதெல்லாம் நமக்கு வரும். அப்படி வந்து முழுவதுமாக கூடிய வரையிலும் கைபேசியில பல இடையூறுகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமா இருக்கு. எந்த ஒன்று புதிதாக தோன்றாலும் 50% நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நாம வந்து அதை நன்மையை மட்டும் உறிந்து கொண்டு எப்படி அன்னப்பட்சி வந்து நீரை நீக்கி பாலை மட்டும் ஊட்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை இறைவனை வேண்டி நாமும் வந்து பெற்று ஓய்வடைய வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களை எல்லாம் வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம் சிவாயனம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழ் திருமுறை நெறியிலே நமக்கெல்லாம் உரையாற்றி வருகிறார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த க சேகரையா அவர்கள், சிவத்திரு க சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இதுகாரம் 1 மணி நேரம் நின்று நிதானமாக
செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செவிமடுத்த அத்தனை அடியார் பெருமக்களும் ஐயா அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நிச்சயம் நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. ஐயாவோட நீங்க பேசலாம். மயிலாடுதுறையில அங்க சுற்றி இருக்க கோயில்கள், தலங்கள் எல்லாவற்றுக்கும் ஐயா அவர்கள் திருப்பணி முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பங்கெடுத்து வருகிறார்கள். அ அந்த எதார்த்தமாக அந்த இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களுடைய அ வரலாற்றை எல்லாம் நமக்கு அந்த கோவில் பக்கத்துல இருந்து நமக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக, அ சீர்காழி முதற்கொண்டு, சிதம்பரம் முதற்கொண்டு அந்த ஞானசம்பந்தருடைய வரலாற்றை அழகாக நமக்கு எடுத்து சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில அவர் ஐயாவிடம் ஏதாவது பேசணும்னா நீங்க பேசலாம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நடந்த சம்பவங்களில், இன்னைக்கு நடந்த உரையாற்றியல் ஏதாவது வகுப்பில் சந்தேகம் இருந்தால் நிச்சயம் கேட்கலாம். சிவாய நம! திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. யாராவது பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா, நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. நானா வலியுறுத்தி பண்ணா அது சிவபெருமானே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மகேஸ்வரிம்மா பேசுறீங்களா? இருக்கீங்களா? சிவாய நம! ஐயா, அந்த 12 ஊர்களின் பெயர்கள அருமையா சொன்னாங்க. ம். விருதாச்சலத்துல எனக்கு இது தெரியலங்க ஐயா. அதுக்கும் அந்த 12 பெயர்கள் தானுங்களா? விருதாச்சலம் சொன்னீங்கல்ல ஐயா? அதுக்கு 12 பேர் இருக்குன்னு விருத்தாச்சல புராணத்துல இருக்கு. விருத்தாச்சல புராணம் என்கிட்ட இருக்கு. அதுல அதுல ஆ. இருக்கு. அதுவும் தொன்மையான ஊர் தானே. அதுவும் வந்து கடலுக்குள்ள மிதந்ததுன்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. மிகவும் திருமுதுகுன்றம். போற்றி பரவியிருக்காரு. அதிக பதிகங்கள் அங்க 5 பதிகம் கிட்டத்தட்ட பாடியிருக்காரு. ஆ, அதுல வந்து கடல் குளம் மிதந்ததுன்னு சொல்லி விருத்தாச்சலத்துக்கும் வருது. விருத்தாச்சலத்துக்கு 12 பேர் இருக்குன்னா, அந்த விருத்தாச்சல புராணத்துல வந்து ம். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் தங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சொற்பொழிவு நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. சிவாய நம! இப்ப திருச்சிற்றம்பலம். கூட சைவம் டாட் ஆர்க்ல வந்து பலர் பேசுறாங்க. நான் பேசுறது மட்டும் இல்ல. நான் எல்லாரும் பிறர் பேசுவதையும் கேட்பேன். பாத்தீங்கன்னா, சின்ன பையங்களா கூட இருப்பாங்க. ஒரு 35 வயசு பையன் பேசுவான். பாத்தீங்கன்னா, நம்ம அதுவரையிலும் வந்து சிந்திக்காதத அவன் வந்து சிந்திப்பான். ஒரு சிறு சிறு தவறுகள் இருந்தா கூட பல நல்ல விஷயங்கள் வரும். அந்த கேட்கிறது அதுவும் சிரவணம் என்று சொல்வார்கள். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் ஞானசம்பந்தர் முதல் பதிகத்திலே சொல்லியிருக்காரு. அதனால எந்த அளவுக்கு கேட்கணுமோ கேட்டுக்கொண்டே இருக்கிறது வந்து நம்மள அறியாமலே நமக்கு அந்த உயர்ந்த ஒரு அறிவு வந்து நம்மள அறியாமலே சாமியே புகுத்திடுவாரு. அந்த அருளால் வந்து இப்படி நான் ஒரு அனுபவத்த தான் உங்கள மாதிரி அருளாளர்கள் எங்களுக்கு விளக்கமும், சொற்பொழிவும் கொடுக்கிறதுனால நாங்க வெளிச்சத்துக்கு வர்றோம் ஐயா. இது தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி, தங்களை பணிவோடு மனமொழி மெய்களால திருவடி வணங்கி கேட்டுக்கிறேன் ஐயா. சிவாய நம! திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. திருவருள் கருணை எண்ணி வியக்கிறோம். சிவபெருமானே! திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அத்துறும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாயிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்றை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் பங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவனெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறி செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு திருமுறை நெறியிலே நமக்கெல்லாம் வரலாற்று நிகழ்வுகளை முறைப்படி எடுத்து வருகிறார்கள். அந்த நிகழ்வில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலையும் வணங்கி அவருடைய திருப்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்யும். மீண்டும் வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. வணக்கம். வணக்கம்.